என்னடா பண்றீங்க அடியே? என்னடி பண்றீங்க? ஜிம்முக்கு போகாம அக்காவை ஏமாத்திட்டு வீட்டுல படுத்து கிடக்குறீங்களா அடி? அக்கா ஷேப் பாருங்கடி, அக்கா ஷேப் சுந்தரிடி. எல்லாம் சுடிதாருக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்கடி. எடுத்து போடவே கட்டுங்க, உங்க ஷேப் சுந்தரி ஷேப்ப காட்டுங்கடி. ஜிம்முக்கு போனா தான் காட்ட முடியும். போகடி ஜிம்முக்கு. என்னடா பண்றீங்க? நான் தாண்ட உங்க அக்கா காலை பாருங்கடா. உங்க அக்கா கீழே இருந்து மேல வரைக்கும் செம்ம அழகுடா. இத ஊரெல்லாம் போய் சொல்லுங்க, அக்காவோட தொடக்கூட அழகுன்னு தம்பட்டம் அடிங்கடா. சீ, மோசமான பையனுங்களா. தங்கம், செல்லுக்குட்டி தங்கம், தூங்குறீங்களா? போர் அடிக்குதா? பொழுது போக மாட்டேங்குதா? நியூ இயருக்கு நிறைய தண்ணி அடிச்சாச்சா? முறுக்கு, சிப்ஸு, பஜ்ஜி, சொஜ்ஜி, போண்டா எல்லாம் வாயில போட்டாச்சா? கிரைண்ட் பண்ணியாச்சா வயிற்றுல? ஜிம் வந்து மிதிங்கடா, மிதிங்கடி குந்தானிங்களா. உடம்ப குறைக்கணும்டி. எவ்வளோ நாளைக்கு சிங்கிளாக இருக்கிறது? என்னடா பண்றீங்க? அக்கா மறந்துட்டு தலைகில ஆடுறீங்களாடா? அக்கா இப்போ வந்து காலையில் ரோந்து போயிட்டு இருக்கேன்டா. ரோந்து ஒற்றன் வேலை பார்ப்பாங்க தெரியுமா, அந்த காலத்து அரசு சபையில். அந்த மாதிரி என் ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்காங்களான்னு நைட் டைம் தான் பார்க்க வருவேன். பகலில் வந்து அக்காவுக்கு ஒரே ஃபேன்ஸு, ஒரே தொந்தரவு. அதால் ஊர் நல்லா இருக்கா, நாட்டு நடப்பில் நல்லா இருக்கான்னு அக்கா வந்து ஊர் அடங்கும் ஜாமத்தில் நடந்து போய் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னதுடா? ചേച്ചിയെ മറന്ന് ലോകം തിരിച്ചാൻ നടക്കാൻ. ചേച്ചി ഇവിടെ ഉണ്ട്. ചേച്ചിയെ don't forget to ചേച്ചിയെ ഫോളോ ചെയ്യാം, ചേച്ചിക്ക് ലൈക്ക് പോടാം. സോ ചേച്ചി നിറയെ വളരെ വീഡിയോസ് പോടാൻ ചേച്ചി. നിങ്ങൾക്കാൻ വേണ്ടി മലയാളത്തിലും കൂടെ ചേച്ചി വീഡിയോ പോടും. സോ don't forget to follow ചേച്ചി. ചേച്ചി ചേച്ചി. Where is the rhyming? என்னடா பண்றீங்க? என்னடி பண்றீங்க? முந்தானை முடிச்சு படத்தோட பாட்டு சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிலியேன்னு அந்த பாட்டை வந்து இந்த பொம்மையை வச்சு பண்ணினாலும் பண்ணேன். எல்லாரும் உங்களுக்கு நான் குழந்தையா பிறக்கணும், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அக்கா உங்களை நினைச்சு கவலையா இருக்குன்னு ஃபீலிங்ல இருக்கீங்க. நோ 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 பேபி, நோ புருஷன். வயிற்றுல பிள்ளைல வாழ்க்கையில தொல்லை இல்லை. நான் அதை எதிர்பார்த்தெல்லாம் போடல, பாட்டை ரீக்ரியேட் பண்ணி போட்டேன். இன்னைக்கு வந்துடுச்சுடா, நியூ வந்துடுச்சு. அக்கா ஒரே சந்தோஷம்டா. 2025 will be amazing year. Okay guys, let's go. வாங்க. என்னடா பண்றீங்க? அக்கா மறந்துட்டு தலைகில ஆடுறீங்களாடா? இது கிறிஸ்மஸ் மாசம். ஸோ எல்லாம் இங்கே யூரோப்பில் அமைதியாக கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்க டைம். ஸோ அக்காவும் பாருங்க, வெரி த அவுட்ஃபிட்டில் கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு போயிட்டுருக்கேன். வெரி த ஹாப்பி. இந்த வருஷம் அக்கா வந்து நீங்கள் லைக்கை போட்டு ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராமில் கோயில் கட்டி கொண்டாடிச்சிங்க. நிறைய அன்புள்ளங்கள், நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து அக்காவுக்கு மெசேஜ் பண்ணி பாராட்டினது வருஷம் இது. ஸோ திஸ் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் இயர் ஃபார் அக்கா. அக்கா வெரி த ஹாப்பி. தட் இஸ் வை அக்காவோட பாடியை பாருங்க, வெரி த fit.com. என்னடா பண்றீங்க? பாருங்கடா, இது கிறிஸ்மஸ் கடிச்சு ஸ்ப்ரே இல்லடா, இதாண்டா பனி மரம். பனை மரம் இல்லடா, பனி மரம். பாருங்க எப்படி நனைஞ்சு வருதுன்னு. ஒரே குளிருடா இங்க, -டிகிரி. அக்கா போர்த்தி கட்டிட்டு சுத்துறேன்டா. மரமெல்லாம் பாருடா, பனி ஆயிடுச்சு. ஐயோ என்ன காப்பாத்துங்கடா. ஆச்சி, இதுதான் Porsche. நைஸ். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறீங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. எனக்கு உங்களுக்கு பிடிக்கணும்னா உங்களுக்கு Porsche கார் இருக்கணும். Porsche. என்னடா பண்ணுறீங்க? பாருங்கடா, உங்கள் அக்கா தாண்டா பனியில், மழையில், வெயிலில், குளிரில், புயலில் எல்லாத்துலேயுமே வேலைக்கு போகிறது உங்கள் அக்கா ஒன்று தாண்டா. உண்மையாக ஒவ்வொரு வருஷமும் இந்த சோஷியல் மீடியாவில் எல்லா காலநிலையும் காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கடா, பூ தூவுது, மல்லிகைப்பூ தூவுதுடா. ஓ மை காட். பொங்கல் வந்துடுச்சுடா, அக்காவுக்கு பொங்கல் வந்துடுச்சுடா. உங்க இல்லங்கள் தோறும் மகிழ்ச்சியா பொங்கலா சொல்லிட்டு சந்தோஷமா கொண்டாடுங்கடா. பொங்கல் வந்துருச்சுடா, அக்காவுக்கு பொங்கல் வந்துருச்சு. பொங்கல். என்னடா பண்றீங்க? அனைவருக்கும் அன்பு அந்த காலை வணக்கம். இந்த கமெண்ட்டை பார்த்தேன். இப்படி சொல்லி உடம்ப ரணகலமாக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கு உண்மையா கவலைப்படுறதுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இந்த வாரம் எனக்கு
என்னடா பண்றீங்க? அக்கா மறந்துட்டு தலைகில ஆடுறீங்களாடா? ஒரே டார்ச்சர் உங்களோட டார்ச்சர் தாங்க முடியல. எங்க போனாலும் அக்காவை தெரியுமான்னு கேக்குறீங்க. ஆனா என்னோட இதுல வந்து கமெண்ட் லைக் ஒண்ணுமே இல்ல. யாரோ அக்கா மாதிரி பேசினா அவனுக்கு போய் லைக்க போட்டுட்டு இருக்கீங்க. வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம்? ஒழுங்கா அக்கா ஃபாலோ பண்ணாதவன பிடிச்சு கீழே போடுற. அக்கா மண்டியில 2 கொட்டு போற. அவனை டேக் பண்ணு. சத்தியமா உங்களை திருநங்கைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதுக்கு நான் வந்து ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். லேசருக்கு முன் லேசருக்கு பின்னு திருநங்கை வரலாற்றுல இருக்கு. ரொம்ப அழகான திருநங்கைகள் ஆரம்ப காலத்துல இருந்து இருந்தாங்க. மாவீரன் அலெக்சாண்டர் படையெடுத்து வரும்போது கூட ஆசியாவை ஒரு திருநங்கை மீது காதல் வயப்பட்டு போருக்கு போகாம இருந்த கதைகள்லாம் இருக்குது. சோ இது இன்று நேற்று இல்ல, அன்றுல இருந்தே ஒரு அழகெடுத்த திருநங்கைகள் பல பேர் எங்க சமுதாயத்துல. என்னடா பண்றீங்க? ஒரு வீடியோ போட்டாலும் போட்டேன், கண்ட கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு இப்ப பதில் கொடுக்க போறேன் நடந்துகிட்டே. சோ ஒரு திருநங்கைட்ட போய் அவ பழைய பேரை கேக்குறீங்க, பிரச்சனை இல்லை கமெண்ட்ல. அதே மாதிரி பழைய போட்டோ போடுங்க ப்ளீஸ்ன்னு கேட்குற எல்லாத்தையும் நான் ஒன்று கேட்குறேன். டிஎம்ல உங்க அம்மனமான போட்டோ எனக்கு அனுப்புங்க. அதே மாதிரி உங்களோட அந்தரங்கத்தை ஒன்று ஷேர் பண்ணுங்க. சரியா? நாங்கள் இதை ஷேர் பண்றோம்.